அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 334. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே நிலையாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நாள் என ஒன்றுவோர் காட்டி உயிர் ஈரும் வாலது உணர்வார் பெறின். நாள் என ஒன்றுவோர் காட்டி உயிர் ஈரும் வாலது உணர்வார் பெறின். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். நாள் என ஒன்றுவோர் காட்டி என்றால், ஒரு நாள் எனப்படுவது நமக்கு ஒரு கால அளவு போல் காட்டப்படுகின்ற உயிர் ஈரும் வாலது என்றால், உயிரை உடலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுக்கின்ற வால் என்பதனை உணர்வார் பெறின் என்றால், மனித வாழ்க்கையை நன்றாக உணர்ந்த அறிஞர்களே அறிவார்கள். அதாவது ஒரு நாள் எனப்படுவது நமக்கு ஒரு கால அளவு போல் காட்டப்படுகின்ற, நம் உயிரை நமது உடலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்தெடுக்கின்ற வால் என்பதனை மனித வாழ்க்கையை நன்றாக உணர்ந்த அறிஞர்களே அறிவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளை பல்வேறு மொழிகளிலே பல்வேறு அறிஞர்கள் மொழிபெயர்த்துள்ள நிலையிலே வைத்தியநாத தேசிகர் என்பவர் திருக்குறளை தெலுங்கு மொழியிலே மொழிபெயர்த்துள்ளார் என்பதை அறிகிறோம். இந்த மனித வாழ்க்கை நிலை இல்லாதது. நாம் செலவிடுகின்ற ஒவ்வொரு நாளும் நமது உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலிலிருந்து அறுத்தெடுக்கின்ற வால் போன்றது. நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்குகின்ற நமது உயிரானது நமது வாழ்நாள் முடிவு நாளில் நம்மை விட்டு முற்றிலுமாக நீங்கும் என்கின்ற வாழும் காலத்தினுடைய நிலையாமை தத்துவத்தை, மனித வாழ்வு பற்றி தெளிவாக அறிந்த அறிஞர் பெருமக்களே நன்கு அறிவார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசனை இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தன்னை விட்டு நீங்கி சென்ற தனது அன்பிற்குரியவனை மனதிலே நிறுத்தி ஒரு அபலை பெண் பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த அருமையான பாடல் வரிகளிலே அந்த பெண் கூறுவார், எனது அன்பிற்குரியவனே, உன்னை விட்டு பிரிந்திருக்கின்ற நான் இப்பொழுது இன்று நாளை என்று எனது வாழ்நாளை எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். நான் விரைவிலே உந்தன் அரவணைப்பு இருக்கின்ற எல்லையிலே வந்திடுவேனே வந்திடுவேனே என்று மனித வாழ்வினுடைய நிலையாமையை உணர்ந்து வாழும் காலத்திலேயே அன்பிற்குரியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு அளித்து மெய் அன்பு கொண்டு வாழ்ந்து பிறகு இயற்கையுடன் கலக்க வேண்டும் என்பதை மிக உன்னதமாக வலியுறுத்துகின்ற அந்த நெஞ்சை அள்ளுகின்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1962 வெளிவந்த தெய்வத்தின் தெய்வம். கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு ஜி ராமநாதன் இனிமையாக இசை அமைக்க பி சுசீலா மிகுந்த உருக்கமாக பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே, இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே, நான் என்றும் உந்தன் எல்லையிலே வந்திடுவேனே வந்திடுவேனே, நான் என்றும் உந்தன் எல்லையிலே வந்திடுவேனே
வந்திடுவேனே. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே. நான் என்றும் உந்தன் எல்லையிலே வந்திடுவேனே. வந்திடுவேனே. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே. இன்று நாளை என்று நாளை எண்ணுகின்றேனே. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, ஒரு நாள் எனப்படுவது நமக்கு ஒரு கால அளவு போல் காட்டப்படுகின்ற நம் உயிரை நமது உடலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுக்கின்ற வாள் என்பதை மனித வாழ்க்கையை நன்றாக உணர்ந்த அறிஞர்களே அறிவார்கள் என்கின்ற நிலையாமை குறித்த இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நமது வாழ்நாள் நிலையில்லாதது என்பதை தெளிவாக உணர்ந்து நம்முடன் பயணிப்பவர்களுடன் மிகுந்த அன்பு கொண்டு அவர்களுக்கு ஆதரவளித்து சிறப்பாக வாழ்ந்து வாழ்விலே நிம்மதியையும் பெருமையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 335. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.